குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. இதயம் கனிந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆத்ம சங்கம அடியார் பெருமக்களுக்கும் பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குறது நான் ஜி.வி. கிருஷ்ணா. ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணி வரை உங்களோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். 2024 புது வருடத்துடைய முதல் சனிக்கிழமை உங்களோட இணைந்திருக்கிறோம். அடுத்த வாரத்திலிருந்து சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணிக்கு பதிலாக 8:30 முதல் 9 மணி வரை உங்களோடு இணைய போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தை போன வாரம் நம்ம சுவாமிஜி சொன்னாங்க. அதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். புதிய பரிமாணங்களில் பிரம்மாண்டமாக பயங்கர வித்தியாசத்தோடு நம்ம ஆத்ம சங்கமம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலேயே தெரிவிச்சுக்கிறோன்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை. வெரி ஹாப்பி நியூ இயர். நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதல் சிறப்பு விருந்தினர் மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர் புத்தக பிதாமகன் முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் அவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஐயா காலை வணக்கம். காலை வணக்கம். சுவாமிகளுக்கு வணக்கம், நிதிஷாருக்கு வணக்கம், கிருஷ்ணாவிற்கு வணக்கம். ஆத்ம சங்கமம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக வேலூர் குடியாத்தத்திலிருந்து வந்திருக்கும் தொழிலதிபர் நித்யானந்தம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். போன வாரம் அவரை நம்ம மிஸ் பண்ணோம், இந்த வாரம் வந்துட்டாரு. அற்புத அதிசயங்களோடு வந்திருக்காரு. ஐயா காலை வணக்கம். ஐயா சுவாமி வணக்கம். ஐயா வணக்கம். ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுக்கு என் காலை வணக்கங்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் ஐயா. நன்றி. அவரை தொடர்ந்து ஆத்ம சங்கமத்தின் நாயகர் நம் அனைவர் மனதில் குடிக்கொண்டிருக்கும் தவத்திரு சஞ்சீவி தவராஜ யோகி ராஜா சுவாமிகள் அன்போடு வரவேற்கலாம். காலை வணக்கம் சுவாமிஜி. கண்ணிலே கலக்கம் என்ன, நெஞ்சிலே தயக்கம் என்ன, கவலைகள் உனக்கு இருந்தால் பறந்திடும் முருகன் வந்தாள். சடாட்சர முருகனுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குப்பா. கண் கலங்கி வேண்டி நின்றால் அப்பயே தீர்த்து வச்சிருவார். அப்படிப்பட்ட சடாட்சர சண்முகருடைய பெருங்கருணை இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தோடிகளுக்கெல்லாம் கிடைக்கட்டும். அகார உகார மகார தத்துவத்தின் 6066 பாடல்களையும் அப்படியே அருள் உற்சாக பிழிந்து தந்த பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணை அருளும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்று வளமாயும் நலமாயும் மகிழ்வும் என்றோடு நிரந்தரமாய் இருந்து வாழ வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் நிதி. கிருஷ்ணா. அடுத்த வாரத்துல நம்மளுடைய நிகழ்ச்சி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை அப்படின்னு என்னன்னா, ஏன் இந்த மாற்றம் அப்படின்னா, நிறைய பேர் எங்கிட்ட வந்து ஒரு சில காரணங்கள் வந்து இந்த ஜோதிடம், வாஸ்து, இப்படி பல விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் அப்படின்னும் போது, சாமி நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது, நீங்கள் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், சரி வரக்கூடிய பக்தர்களுக்கு வேறு மாதிரி ஒரு அணுகுமுறை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு வச்சு இந்த சனிக்கிழமை நிறைவு பெற்று அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 9:30 14ஆம் தேதி போகி தினத்தன்று. ஆமாம் ஐயா, போகி தினத்தன்று நம்ம வந்து சண்டே வந்து நம்ம தொடங்குறோம் அதை. ஆனால் வேற ஒரு பரிணாமம் இருக்கும் ஐயா. இப்போ நம்ம எப்போ தொடர்ந்து பண்ணுறது போல் எல்லாமே இன்னும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பற்றுதல், பெரிய ஒரு பயனுள்ளதா, ரொம்ப பெரிய பயனுள்ள விமோச்சனங்கள், அந்த மாதிரி ஒரு புதுமையை புகுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் அது உள்ள இருக்கையா. பார்ப்போம். இல்ல சஸ்பென்ஸ்லாம் நிறைய சுவாமிஜி வைக்கிற காரணத்தினால கட்டாயம் ஒரு பெரிய பிரம்மாண்ட நிகழ்வின் தலைப்பு என்னவா இருக்கும் சாமி? ஐயா அது வந்து என்னன்னா, வெற்றியின் திறவு ஐயா. ஆஹா. ஆனா மேல ஆத்ம சங்கமம் ஐயா. வெற்றியின் திறவு. ஒரு ஆத்ம சங்கமும் வெற்றியின் திறவு ஐயா. ஒவ்வொரு சஸ்பென்ஸா சுவாமிஜிகள் வந்து உடைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த 2024 ஆரம்பமே அமர்க்கலமான ஒரு நல்ல செய்திகள் கொடுத்துருக்காங்க. போன வாரம் வந்து என்னுடைய நிறைவு பகுதியில் ஒரு கேள்வி கேட்டிருந்த சுவாமிஜி, அதுக்கு பட்டுன்னு நீங்கள் ஒரு பதில் கொடுத்தீங்க. பட் அதை தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி காலர்ஸ்லாம் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பேசுகிறோம். 2024 முதல் அதிர்ஷ்ட காலர் யார் இங்கேருந்து கால் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? வணக்கம் சார், நான் விழுப்புரம் செஞ்சியில இருந்து கோபாலகிருஷ்ணன். கோகுலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் ஐயா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் வயதும் சொல்லுங்க ஐயா. எனக்கு தான் சார். உங்களுடைய வயது? என்னுடைய வயது 33 சார். 33. ரைட். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. நெட்வொர்க் இருக்க இடத்துல பேசுனீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி. சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், சொல்லுமா. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருங்க.
ஆமா சாமிஜி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. எப்பவும் சீரும் சிறப்புமா குறைகள் எல்லாம் தீர்ந்து நிறைவாழ்வு நெடுஞ்செல்வம் பெற்று நல்லா இருங்க. சரிங்க சாமிஜி. எனக்கு வந்து பார்வை பிரச்சனை இருக்குங்க சாமிஜி. என்ன ஆச்சு? பார்வை பிறவில இருந்தே பார்வை குறைவு இருக்குங்க சாமிஜி. புரியலைங்க. பார்வை குறைவு. பிறவில இருந்து பார்வை குறைபாடு இருக்குங்க சாமிஜி. சரி அப்ப சரி வந்து ஈபில வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க சாமிஜி. சரி சரி எனக்கு பதவி உயர்வுன்றது கிடைக்க மாட்டேங்குது. நானும் கோர்ட்லயும் கேஸ் போட்டிருக்கேன். சரி. அது இன்னும் முடியாத போயிட்டே இருக்கு. சரி. என்னங்க சாமிஜி எப்ப முடியும்? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? விழுப்புரம். விழுப்புரம் சாமிஜி. அப்படியா? செஞ்சியிலேருந்து ஒரு தசமி திதிக்கு சரிங்க சாமிஜி. நம்ம ஆசிரமத்துல விநாயகர் இருக்கு, யோக விநாயகர்னு சொல்லி. சரிங்க சாமிஜி. அதுக்கு பால்கோவால காப்பு கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்க சாமிஜி. ஏன் நான் இங்க சொல்றேன்னா, நான் பிள்ளையார் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. சரிங்க இங்க நான் இந்த மாதிரி விஷயத்துக்காகவே பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் நான், அதுக்கேத்த மாதிரி. சரிங்க சாமிஜி. அதனால நீங்க அலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டா அதனுடைய விளக்கம் சொல்லுவாங்க. எந்த தசமியாவது ஒரு தசமிக்கு சரிங்க சாமிஜி. வந்துட்டு அந்த பால்கோவா காப்பு கட்டி வழிபட்டுட்டு போங்க. ஒண்ணு, டெய்லி முடிஞ்ச வரை சூரிய நமஸ்காரம் பண்ண முடியுமான்னு வெளிச்சத்துல நின்று கையெழுத்து கும்பிட்டு ஓம் பாச ஜெய்வி பவ, ஓம் பாச ஜெய்வி பவ, ஓம் பாச ஜெய்வி பவ, இதை எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருங்க. நீங்க அலுவலகத்துல போனா கூட சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க விநாயகரை வழிபடுங்க, அது சரியா போயிடும். சரிங்க சாமிஜி. கண்டிப்பா ப்ரமோஷன் வந்துடும். சரிங்க சாமிஜி. சரிங்க சாமிஜி. நன்றி சாமிஜி. போன வாரம் கூட வந்தோம் சாமிஜி. வந்து நான் மோதிரம் வாங்கிட்டு வந்தோம் சாமிஜி. அப்படியா? ஆமாங்க சாமிஜி. ஒன்னும் திருமணம் ஆகல? சரிங்க சாமிஜி. இல்ல ஒன்னும் திருமணம் ஆகலையா? இன்னும் இல்லைங்க சாமிஜி. சரி சரி, முதல்ல இது ப்ரமோஷன் வந்துடட்டும். சரிங்க சாமி. மோதிரம் போட்டது அதுவே முடிவு பண்ணிடும். ரெண்டுத்துக்கும் ஒன்னாவே வந்துடும் அது. சரிங்க சாமி. சரிங்க சாமி. நல்லது. மோதிரம் எந்த விரல்ல சாமிஜி போடும்? எதுல பிடிக்க, எதுல கரெக்டா இருக்கோ அதுல போட்டுக்குங்க. அப்படி போட்டுக்கலாம். ஆமா சாமிஜி. எல்லாருக்கும் சைஸ் எடுத்து பண்ண முடியாதுல்ல. ரைட்டுமா, நன்றி. ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. சுவாமிஜியுடைய ஜெயந்தியில வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 பக்தர்கள் வந்து பயன்பெற்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமா ஒரு இருக்கு. சிறு திருத்தங்கர்னா கிருஷ்ணா 5000 பேர். 5000 பேர், 3000 இல்ல. ரைட். நான் கணக்கு கொஞ்சம் பரவாயில்ல தவறா சொல்லிட்டேன். சுவாமிஜி தொடர்ந்து காலர் இருக்காங்க, அதனால கொஞ்சம் பாத்துடலாம். சுவாமிஜி காலை வணக்கம். காலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? என் பேர் தேன்மொழிங்க. சரி, ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சரிங்க. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களா? உங்களுடைய பெயரும் வயதும் சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்காக ஜெகன் பேரு. ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ரைட். ஜெகனோட வயதும் சொல்லிடுங்க. வயது 24. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. அம்மா உனக்கே 24 மாதிரி தான் இருக்கு குரல். அப்பா எல்லாம் உங்க ஆசீர்வாதம்ப்பா. கண்டிப்பா சொல்லு கண்ணா. அப்பா உங்க பிறந்த நாளைக்கு எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்ல பத்தியா, போன்ல கேக்குற பாரு, நீ எவ்வளோ நல்ல புத்திசாலி பொண்ணு. சீரும் சிறப்புமா தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்க. சந்தோஷம்ப்பா. அப்பா போன நவம்பர்ல எங்க பொண்ணு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயம்புத்தூர் இன்டர்வியூக்காக கேட்டிருந்தா. சரி. அவளுக்கு பெங்களூர்லயே கிடைச்சது வேலை. சரி. ஒரு வருஷத்துல 2 கம்பெனி மாறிடுச்சு. நேத்து கூட சண்டை போட்டுதான் வந்தது நியாயமான காரணங்களுக்காக. சரி. அப்புறம் அது ஓகே, சந்தோஷம் இருக்கு. உங்களுக்கு நன்றி. எங்க பையன்ப்பா இந்த 3 மாசம் மும்பைல ட்ரைனிங் போறான். அதுல பாஸ் ஆயிட்டானா உங்க ஆசீர்வாதத்துல நெதர்லாந்து போறாங்கய்யா. சரி. அதுக்கும் நன்றி. சரி. அவன் சர்டிபிகேட் கொஞ்சம் ப்ராப்ளத்துல இருக்குங்கப்பா. என்ன ப்ராப்ளம்? அது ஒரு கோர்ஸ் போட்டாங்கய்யா, மெக்கானிக்கல் போடலான்ட்டு, மேல படிக்கலான்ட்டு. அது வந்து ஒரே நாள் தான் போனா. அது வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல கிடைக்கும்னு போனா, அது கிடைக்காதனால நான் ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டான். பணமும் கட்டி இருக்கு 10,000. ஆனா வந்து அவங்க சர்டிபிகேட் கொடுக்க மாட்டான். பணம் மீதி கட்டினீங்கன்னா தான் கொடுப்பேன். ஒண்ணு இல்லம்மா, அங்க உங்க ஊர்ல இந்த ஆதரவற்ற பிள்ளைகள் இல்ல இருக்கு இல்லையா, அங்க மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க அந்த மாதிரி ஆதரவற்ற பிள்ளைங்க இருக்குல்ல. ஆமாங்க அப்பா. அங்க இரும்புல ஏதாவது பாத்திரம் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. சரிங்கப்பா. ஓம் வித்யாதராய வரவசி ஸ்வாஹா, ஓம் வித்யாதராய வரவசி ஸ்வாஹான்னு சொல்லிட்டு சரிங்கப்பா ஒரு இரும்பு பாத்திரம் அவங்க உபயோகப்படுத்துற மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வர சொல்லுமா. சரிங்கப்பா. வந்துருங்க அண்ணா. சரிங்கப்பா. அப்பா புக்க பத்தி பேசுனங்கப்பா. சொல்லுமா.
ரவி ஐயாவுக்கு நன்றி, நித்யா ஐயாவுக்கும் நன்றி. ஐயா, நன்றிம்மா. ஐயா என்னுடைய ராசிக்கு அப்படியே போட்டிருக்கீங்கய்யா. ஆ, இன்னொன்னு கிழமைகளையும் சுப அசுப காரிய செயல் அட்டவணையில பார்த்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆ, புக்கு வாங்கினதுல இருந்து எனக்கு கடன் இருக்கு, ஒரு கடன் முடிச்சிருக்கீங்கய்யா. எல்லா கடனையும் முடிச்சிடலாம், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சந்தோஷம். நீங்க அது வந்து ரவி ஐயாக்கு தாம்மா சொல்லணும். எழுதுனது நீங்க கொண்டு வந்ததுதான் நானு. ஐயா நீங்க இல்லாத அவர் இல்ல, அவர் இல்லாத நீங்க இல்ல. கரெக்ட். தேன்மொழியா பேசுறீங்க. சந்தோஷங்க, எல்லாம் உங்க ஆசீர்வாதங்க. நித்யா ஐயா நீங்க சொல்றது ஒன்னும் நான் கூட இருந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்குங்கய்யா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. இருக்கிறதான் சொல்றோம்மா, நடந்ததுதான் சொல்றோம். கண்டிப்பாங்க, அது அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஐயாவை நான் 2009 இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. ஐயா பிரபலியம் ஆனதுல இருந்து ஜெயா பிளஸ்ல பிரபலியம் ஆனாருன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணது அப்ப இருந்தே பாத்துட்டு இருக்கேன். ராஜ் டிவி அப்புறம் ஜெயா பிளஸ், அதுக்கப்புறம் ஜெயா பிளஸ். ஆமாங்க, அதுல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க எங்களுக்கு எப்போ ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்க நல்லா இருக்கணுங்கய்யா, நாங்களும் உங்களால நல்லா இருக்கணுங்கய்யா. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சந்தோஷங்கய்யா. சரி, நன்றி. புத்தகம் பற்றியும் சரி, நம்மளுடைய அற்புத அதிசயங்களை பற்றியும் சரி, எல்லா விஷயங்களும் பேசின தென்மொழி அக்கா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க சுவாமிஜி, அதை பார்த்துட்டு அந்த கேள்விக்கு போயிடலாம் சுவாமி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். தயவு செய்து டிவி வால்யூமை மியூட்ல வச்சிருங்க. ஹலோ மா, நீங்க பேசுறது கேக்குதுமா? நான் பேசுறது கேட்டதுனாக்கா நீங்க யார் எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கம்மா. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து மீனா பேசுறேன் சார். மீனாம்மா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களோட பெயரும் வயதும் சொல்லுங்கம்மா. குடும்பத்துக்காக கேட்கணும். ஐயா எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா மீனாம்மா, சொல்லுங்க. ஐயா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, குறையில்லாம நல்லா இருங்க. என் பிள்ளைங்களும் வீட்டுக்காரரும் எல்லாருக்கும் வேணுங்க ஐயா. எல்லாரும் நல்லா இருங்க. உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப கண்டிப்பாமா, அப்படியே கேட்க வந்ததை கேட்டுருங்க டக்குன்னு. வீடு போட்டிருக்க ஐயா. வீடு போட்டப்ப பிள்ளைகள் போட்டப்ப வீட்டுக்காரங்க வெளில இருந்து வந்துருந்தாங்க. அப்ப முடியாம போயிட்டுங்க ஐயா. சரி. கொஞ்சம் ஜோக் மாதிரி வந்து கை கொஞ்சம் இது பண்ணி போய் அப்புறம் சரியாகி மறுபடியும் பாரியும் போயிட்டாங்க. சரி. வீடு போட்டவனுக்கு ஸ்லாப் போட்டவனுக்கே எப்படியே வீடு கிடக்குங்க ஐயா. சரி. ரொம்ப பண கஷ்டம் தான் ஐயா. ரொம்ப அவங்களுக்கு வேலையிலையும் சம்பளம் அதிகம் இல்லாம இருக்காங்க ஐயா. சரி. வீடு வந்து மனைக்கு ஒண்ணீங்களா? ஆமா ஐயா, மனை போட்டு பில்லர் போட்டப்ப அவங்களுக்கு முடியாம போயிட்டு ஐயா 3 நாள். சரி சரி சரி. ரூ போட்டபடி கிடக்குங்க ஐயா. ஓகே ஓகேம்மா. அம்மா, அது வந்து அந்த மாதிரி வீடு வச்சு காமிட்டதுன்னு சொன்னா அந்த இடம் கட்டாதீங்கம்மா. பில்லர் போட்ட இல்ல, பில்லர் போட்டா கூட பரவாயில்ல, கட்டாதீங்க. லாக் போட்டு கட்டியாச்சுங்க ஐயா. அது கட்டிட்டா அது உள்ள இருந்தீங்கன்னா திருப்பி திருப்பி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும்மா. நான் இப்ப வாடகை வீட்டுல இருக்கேங்க ஐயா. இல்ல, புரியுது எனக்கு நீங்க சொல்றது. ஆனா அது அப்பன்னா என்ன பண்ணணும்னா அந்த மண்ணை எடுத்து நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதாம்மா என்னன்னு தெரியும். நீங்க வேணா அதை எடுத்துட்டு வந்து பாருங்கம்மா. சரிங்க ஐயா. நான் குபேரர் வாங்கியிருக்கேன், விக்ரமையா வாங்கியிருக்கிறேன். இப்ப விளக்கு விளக்கெல்லாம் ஏத்திட்டு இருக்கீங்களா விளக்கு? ஆமா ஏத்திட்டு இருக்கேன் ஐயா. எங்க அக்காக்கெல்லாம் வாங்க சொல்லிருக்கேன், எல்லாரும் வாங்கிருக்காங்க ஐயா. குபேரர் வாங்கிருக்காங்க. வாங்கிட்டு ஏத்திட்டு என்னன்னு சொல்றாங்கம்மா? என்னய்யா? ஏத்திட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாமா? இப்பதான் ஏத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரமா தான் எங்களுக்கு வந்து கிடைச்சி, ஒரு வாரமா ஏத்திக்கிட்டு இருக்கோம் ஐயா. சரிம்மா, ஏற்றுங்க. அதுலயே நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆனா வீடு மட்டும் பாத்துடுங்க. எங்க வீட்டுக்காரங்களும் அவங்க சொல்லிருக்கேன் ஐயா. உங்க பதிவை பார்த்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம மயக்கமா இருந்த மாதிரி எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றாங்க ஐயா. உங்க பதிவை அவங்களும் வந்து பாக்குறாங்க ஐயா. ஓஎஸ், தாராளமா. நல்லதும்மா, நன்றி. நேயர்கள் பல பேர் வந்து நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், இந்த வாரம் சனிக்கிழமையோட நம்மளுடைய ஆத்ம சங்கமம் வந்து முடிவடையுது. அடுத்த வாரம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும். காலை 8:30 முதல் 9:30 வரை. 8லிருந்து 9க்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை 8:30 முதல் 9:30 வரை பிரத்யேகமாக நம்மளுடைய வேந்தர் தொலைக்காட்சியில் நேரலை இருக்குது. இந்த லைவை பார்க்காத மறந்தவங்க யாராவது நம்மளுடைய இணையதளத்திலையும் வந்துடும் ஆத்ம சங்கமம், அதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் இருக்குது. சுவாமிஜியும் வந்து தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளுடைய பேஜ்லையும் போட்டிருக்காங்க, அதுலேயும் கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம். சுவாமிஜி காலை வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ
நீங்க பேசுறது கேக்குது. யார் இங்க இருந்து பேசுறீங்க? நான் கோமதி பேசுறேன். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களோட பெயரும் வயதும் சொல்லுங்க. எங்களுக்கான கேள்வி பேசுறேன். உங்க வயது சொல்லுங்கம்மா. வயது 39 சார். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுமா கோமதி. ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருங்கம்மா. எங்க ஐயா நல்லா இருக்கிறது? அது நீதான் சொல்லணும். போன் பண்ணிட்டு என்ன நல்லா இருக்குதுன்னா நீ எத்தனை வருஷமா பாக்குற? அவருக்கு சரியான வேலை இல்ல ஐயா. பத்தியா எத்தனை வருஷமா கேக்குறேன்னா கோமதி குழப்பவாதி. குழப்பவாதி தான் ஐயா. அதுதான் பிரச்சனையே. அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்தாலே உடம்பு ஒண்ணு படுத்திரும், இல்லைன்னா சண்டை வந்துரும். எப்பவுமே பிரச்சனையா வாழ்ந்துட்டு இருந்து இது ஒரு வாழ்க்கையா? அதுக்கு பதில் சொல்லு சாமின்ற மாதிரி இத. அவருக்கு சரியான வேலை இல்லை, கடன் வேற ரொம்ப இருக்கு ஐயா. சரிம்மா, எதனால கடன் ஆச்சுமா? ஒரு கேட்டரிங் பண்ணியிருந்தோம், அதனால கடன் ஆகி இப்ப 4 லட்ச ரூபா அப்படியே நஷ்டம் ஆயிடுச்சு. சரி சரிம்மா. மீண்டும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ அவரு ஏதோ வேலைக்கு போயின்னு இருக்காரு, நானும் வேலைக்கு போயின்னு இருக்கேன். ஓ ஓ ஓ. இப்ப அந்த வேலையும் சரியா இல்ல, திரும்பி வேலைக்கு ட்ரை பண்றாங்க. அதான் அந்த வேலையாச்சும் கிடைக்குமா அப்படின்ட்டு. இல்லம்மா, அப்படியே கிடைச்சாலும் அது அது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். அவருக்கு என்ன வயசாச்சு? அவருக்கு 40 வயசு ஆகுது. ஓ சரி சரி சரி. எப்பயாவது கீழே விழுந்து அவருக்கு கையில அடிபட்டுதாமா? கையில இல்ல சார், காலில் தான் அடிபட்டிருக்கு. இடது கால்லையா வலது கால்லையாமா? இடது கால்லையே வலது கால். ரொம்ப சந்தோஷமா இருக்கார, பக்கத்துல பாத்துட்டு சொல்றேன். இருக்காரு ஐயா. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆரம்பத்துல இருந்தே நல்லா இல்ல, இனிதான் இல்ல. என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அன்னில இருந்தே பிரச்சனை தான் அது. வருமான குறைச்சல், கடன், தேவையில்லாத பிரச்சனைகள், பகை, கடன் விடாம அவஸ்தப்படுறது இது இருக்கத்தான் செய்யும். நம்ம ஆசிரமம் வந்திருக்கீங்களா? இல்லையா, ஒரு அம்மா தான் வந்திருக்காங்க. சரி, அவங்கள கேட்டு கல்லால மரத்துக்கு ஒரு வழிபாடு இருக்கு. முதல்ல 2 பேருமா வந்து அதை செய்யுங்க. அதுல முழு தீர்வு வராது, ஆனா தீர்வுக்கான வழி கிடைச்சிரும். சரிங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றத நான் சொல்றேன் கண்ணா. சரிங்க ஐயா. நல்லதும்மா, நன்றி. நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்ம அரங்கத்தில் ரொம்ப அழகாக ஜெகஜோதியா விக்ரமாயா வந்து வாகனங்களுக்கும் சரி, 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனங்களுக்கும் பிரத்யேகமாக இருக்குது. சுவாமிஜியோடைய ஜெயந்தி அன்னைக்கு வெளியிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாமிஜி, அதை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அன்னைக்கு வாங்கவும் செஞ்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் கட்டாயம் சொல்லி முதல்ல அது பார்த்துட்டோம். அது பார்த்தாங்கன்னா அது ஒரு ஐடியா கிடைக்கும். இதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் நம்மளே எவ்வளோ முறை பார்த்தோம். ஆமாம், இல்லை எவ்வளோ முறை சொன்னேன் நான். கிட்டத்தட்ட நான் 1 வருஷமா உங்களை கேட்டுட்டே இல்லை, அதுக்கு மேல் கொண்டு போகாது. அதை பாரு, அது பக்கத்தில் இருக்காது. அந்த சிறுகு பண்ணுறது 2 பக்கம் இருந்து பண்ணுறது காரில். இப்போ நம்ம ஜெயந்தியில் கொடுத்துட்டு அது வந்து வந்ததே கொஞ்சம்னு சொன்னோன்னா அது தீர்ந்துருச்சு. அன்னைக்கே பற்றாக்குறையில் அட்வான்ஸாக புக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய மகிழ்வு என்னென்னா, நானே வந்து நம்ம கார்களில் வச்சுருக்கேன். அதை முதல்ல நாம் வைக்கணும்னுட்டு. கண்டிப்பாக பார்த்தோம்னா அது உள்ளே வந்து ஒரு ஒரு சின்ன மருதாணி பட்டையில் ஒரு ரசாயனம் போல் மூலிகையிலேருந்து அது உள்ள சில வேலையை பண்ணி வச்சுருக்காங்க. அது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா பல பயனை நமக்கு தரும். பெருமளவில் பெரிய விபத்துகள் வரவே வராது ஐயா. அது ஒரு பக்கம். அலுவலகத்தில் ஆஃபீஸில் டேபிள் இருக்கும், அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல டேபிள் இருக்கும். ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா டேபிள் இருக்கும். இப்போ சிறு கடை வண்டி தள்ளிட்டு போகிறாங்கன்னா அந்த வண்டி இருக்கும்ல, அதிலெல்லாம் வச்சு இந்த விக்ரமாய வழிபட்டால் வியாபாரமும் பெருகிடும், திருஷ்டியும் இருக்காது. அன்றாடம் தினம் பணத்தினுடைய வளர்ச்சியை கண்கூடா பார்க்க முடியும். ஏன்னா அதுக்குத்தான் நான் இவ்வளோ காலம் வெயிட் பண்ணேன். அது ஒன்று சேரலை. அந்த செய்யக்கூடிய பொருளும் மூலிகையும் ஒன்றும் சேரலை. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வீடுகளில் மட்டும் இருந்த விக்ரமாயா இப்போ வந்து பல இடங்களுக்கும். ஆமா ஐயா, அதுல பல பர்பஸ் இருக்கு ஐயா. அது பைக்குக்கும் பண்ணியிருக்கோம் ஐயா. பைக்கில் வந்து ஒட்டி அதை வச்சுக்கிறதுக்கும் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு வேலை நிமித்தமாக போகும்போது இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை குறைக்க பார்ப்போம். விதிங்கிறது வேறு, ஆனால் 100க்கு 80 விழுக்காடு தடுத்து ஆட்கொள்ளும் ஐயா. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அது 2 சக்தி இருக்குது இப்போ நான் வெளியிட்ட விக்ரமாயால். ஒன்று, தீயதுகளை அகற்றுறது. எல்லாம் மந்திர தந்திர ஏந்திரம் பில்லி சூன்யம் ஏவல் எதுவாக இருந்தாலும் தீயதுகளை அகற்றி தடுத்து வெளில அனுப்புறது.
யாராவது எண்ணத்தால சரியில்லாதவன் நம்ம வண்டியில உட்கார்ந்தா கூட காமிச்சு கொடுத்துரும். ஓ, அதே சுவாமிஜி 100% காமிச்சு கொடுத்துரும். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த பவர் அதுக்கு இருக்கு. அதே நேரத்துல முத்தாய்ப்பா தடுங்கள். இந்த வண்டியில போறோம், நம்ம ஏதோ ஒரு தடுங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம்னா கண்டிப்பா அந்த தடுங்கள் போயிடும். இப்போ ஒரே வாட்டி வச்சுட்டு அப்பயே போயிடுச்சுன்னா போகாது, கண்டிப்பா போயிடும். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. மூணாவது, வீண் விரயத்தை கொடுக்காது இது இருக்கிற இடத்துல. ஆமா, அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம வெளியிட்டு இருக்கிறது. அது பார்த்துருப்பாங்க. மிக பிரமாதமான ஒரு விஷயம். நான் இவ்வளோ சொன்னதில்லை, சொல்கிறேன். நான் அதில் அவங்களாலே அதை பார்த்து உணர முடியுது சாமி. செய்வது எவ்வளோ கடினம். அதோட வந்து இருபக்க முகம் ஐயா, அதுதான் பிரச்சனை ஐயா. இப்போ காரில் வைக்கிறோன்னு வச்சுங்க, முன்னாடி இருந்து பார்த்தாலும் தெரியும், உள்ளேயும் தெரியும். ஏன்னா யார் வேணாலும் பிஸ்னஸ் ரீதியில் நட்புகள் வரலாம். நம்ம எப்பவுமே சொந்த உறவுகள் மட்டும் போகணும்னு சொல்ல முடியாது இல்லை. வியாபார நிமித்தமாக ஏதாவது போகலாம். அது எல்லாத்தையும் காட்டி கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி டிசைன் பண்ணது தான் லேட்டு. அதில் மூலிகை ஏற்றுறது கொஞ்சம் வேலையாக இருந்தது. அதை செஞ்சவருக்கு எவ்வளோ பிரச்சனை. அவர் உடம்பு சரியாது போய் இல்லை, கண்ணு அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த திரும்ப செஞ்சு அதை சேப்பு கொண்டு வரதுக்கு அவருக்கு உடனடியாக பாதிச்சு. அதனால இப்போ திருப்பியும் செய்ய சொல்லியிருக்கேன். புக் பண்ணுறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு அற்புதமான பலனுக்கு அதில் வாய்ப்பு எடுத்துடலாம்ப்பா. கண்டிப்பாக சாமிஜி. காலர் இருக்காங்க. சாமிஜி வந்து அற்புதமாக சொன்னதுக்கு ஒரு பெரிய நமஸ்காரங்களோட அடுத்த காலர் பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் சார். யார் இங்கேருந்து பேசுறீங்க? அருணா, திருவண்ணாமலை மாவட்டம் சார். அருணாமா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் வயதும் சொல்லுங்கம்மா. அப்பாக்காக கேள்வி கேட்கணும் சார். சரிங்க, அப்பாவோட பேரும் வயதும் சொல்லுங்க. முருகன். ஆ, அவருக்கு 56 வயசு ஆகுது. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுடா கண்ணா, என்ன அப்பாவுக்கு? அப்பா, நான் பெரிய ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கேன்ப்பா. என்னடா கண்ணா? குழந்தைக்கும் உங்ககிட்ட தான் நான் ஃபோன் பண்ணி பேசினேன். சரி. 1 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுக்காரருக்காகவும் பேசினேன்ப்பா. சரி. இப்பயும் அப்பாக்காக லைன் கிடைச்சிருக்குப்பா. இல்ல, நீ இப்ப உண்மையிலே பாக்கியவதி தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது சில நேரத்துல அபூர்வமா அமையறது தான், வேற ஒன்றும் இல்லம்மா. சொல்லு கண்ணா. அப்பா, அப்பாக்கு இப்போ பால் வாங்கிட்டு இருக்காருப்பா. என்னம்மா? பால் வாங்கிட்டு இருக்காரு அப்பா. பாலா? பால் வாங்கிட்டு இருக்காருப்பா சொசைட்டில. ஒரு 32 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அவரு சொசைட்டி செக்ரட்டரி ஆயிருக்காருப்பா. சரி. அது செக்ரட்டரியாரும் ஆயிட்டாரு. அதுல கொஞ்சம் நிறைய பேர் இன்னும் பர்மனண்டா இன்னும் பண்ணலையேப்பா. சிங் மந்திரம் சொல்லி கொடுத்தியா? சொல்லி கொடுத்தேன்ப்பா. அதான். ரைட்டுமா. இப்ப அவரு பால் கேன் தூக்கி தூக்கி கை மேல தூக்க முடியல. டாக்டர்கிட்ட போனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்கப்பா. அதுதான் கொஞ்சம் கை என்னன்னு தெரியலப்பா. என்ன பண்ணுதுமா சரியா? கை தூக்க முடியலன்னு சொல்றாரு. தண்ணிய கூட அவரால குடிக்க முடியலப்பா. ஸ்கேன் பண்ணி பார்த்தா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், எதுவுமே இல்லைங்க. நீங்க கேன் தூக்குனதுனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம் அப்படின்னு. இல்லம்மா, அதுக்கு காரணம் இருக்குமா? அது சரிங்க, அது இருக்கு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. கொஞ்சம் அழைச்சிட்டோம்மா, அதை பார்த்துட்டு சரி பண்ணிக்கலாமா? சரிங்கப்பா. ஏன்னா அது வந்து நிறைய காரணம் இருக்கு. எந்த காரணம் நான் எடுத்து இப்போ கேட்டேன்னா அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால நீ அழைச்சிட்டு வந்து பார்த்துடுறா கண்ணா. சரிங்கப்பா. சரி பண்ணிடலாம் அதை. சரிங்கப்பா. ஏன்னா அப்பாவுக்கு 2 பொண்ணா போயிடுச்சு. என்னால ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா. புண்ணியம் பண்ணவர். அவங்க கஷ்டப்படுறாங்கப்பா, பையன் இல்லையே அப்படின்றதுக்காக. அது அம்மா, இதெல்லாம் 56ல போய் யோசிக்க கூடாது. இல்லப்பா, இப்போ அவரு பால் வாங்க முடியலனாக்கா இப்ப பையன் இருந்தா செய்வாரு அப்படின்றதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாருப்பா. அவரே சரியாயிடுவார். நீ ஆயிடுச்சுமா, சரி பண்ணிக்கலாம். சரிங்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒன்னும் பெருசா எல்லாம் தெரியலம்மா. ஆயிடுச்சுமா. சரிங்கப்பா. அந்த வேலையிலும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அது சிங் மந்திரத்தை தொடர்ந்து படிக்கட்டும். சரிங்கப்பா. நீங்க வரப்ப நம்ம விநாயகருக்குல நம்ம கோயில்ல, ஆமாப்பா, அதுல 10 நெய் தீபம் சிவப்பு நிற திரி திரிச்சு இளநீர்ல ஊற வச்சு காய வச்சு அந்த திரியை போட்டு அவரை வழிபட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து என்ன பாத்துருங்க. அது ப்ரமோஷனுக்கும் அதை பர்மனன்ட் ஆகிறதுக்கும் வழி கொடுக்கும். சரிங்கப்பா. நல்லதுடா கண்ணா. நன்றி. ஒரு வாரம் சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் தான், ஒரு காலர் வந்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி சுவாமிஜி சில விஷயங்கள் வந்து இந்த நேரலையில் சொல்ல முடியல, நீங்கள் நேரில் வந்து பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கால்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட வேண்டாம். ஏன்னாக்கா சில விஷயங்கள் நேரில் பேசி அவங்க ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு தெளிவாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான்.
அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். கீழே தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சுவாமிஜியை பார்த்துடலாம். சுவாமிஜி, இடைவேளைக்கு முன்னாடி நிறைய காலர்ஸ் நிறையா விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஜெயந்திக்கு ஒரு 5000 பக்தர்கள் வந்து பலன் பெற்றாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சுவாமிஜி. இல்லைப்பா, அது நீங்களே பண்ணீங்க. அதுவும் ஜனங்கள் வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன், நம்பிக்கைகள் கூடியதுன்னு தான் சொல்லுவேன். சூப்பர் சாமி. நம்பிக்கையினுடைய கூட்டத்தை நான் அதிகமாக கண்டேன். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த நம்பிக்கைக்கு எப்பவுமே நம்ம பாத்திரமாக இருக்கணுன்றதுக்காக மிக முக்கியமான மந்திரங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணி திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கும் சரி, குழந்தை இல்லாத தம்பதியருக்கும் சரி, பொதுவாக வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கும் சரி, ஆத்ம அனுகிரகமான ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து அமிச்சு. ஆத்ம அனுகிரகம்னா என்னன்னா, பச்சி தீட்சை, ஊர்ம தீட்சை, மற்ற தீட்சைன்னு தீட்சைகளில் பல வகை தீட்சை இருக்குது. அதில் முக்கிய தீட்சை இந்த 3. இந்த மாதிரி தீட்சை பரிபாலனத்தில் ஒவ்வொன்றும் கொடுக்கும் பொழுது பிரயோகப்படுத்தி கொடுக்கப்பட்டது. யார் நம்பிக்கையோடு பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு தோல்வி என்பதே இருக்காது. அத்தனையும் இலவசமாக கொடுத்தீங்க. எஸ், இலவசமான்றதை நான் திரும்ப ஏன் அழுத்தலைன்னு சொன்னால், கொடுத்ததை சொல்லி காட்டுவது கூடாது. அதனால் நான் அதை அழுத்துறது இல்லை. எப்பவுமே நான் செய்கிறது சைலண்ட்டாக தான் இருக்கும், வெளியில் வராது, பப்ளிசிட்டி ஆகாது. அது நான் சொல்லவும் மாட்டேன். அதெல்லாம் இறையருள். எது செய்வதாயினும் இறைவன் முன்னிற்கின்றான் என்கிற ஒரு யோசனை. சரி, ரொம்ப பெரிய விஷயம் சாமி. ஆமாம், 5000 பேருக்கு உணவு, ஆமாம், பெரும்பாலானவர்களுக்கு மோதிரம், இரும்பு விளக்கு, மருந்து, மருந்து, வந்தவங்களுக்கு 10 ரூபா புதிய காசு. ஆமாம். அதனால சரி, நீ கேட்டுட்ட, நீ வரல, ஐயா வந்தார், நித்யா இருந்தார். அன்பான பக்தர்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களுக்காக ஒரு தொகுப்பை போடலாம். பாரு நீ. कमले कमलालये प्रसीद प्रसीद भवते कुटुम्ब कुलदेवताय नमः स्वाहा। ओम नमो भगवती अनुग्रह वारागी अंबिकायै नमः स्वाहा। वरम वरेण्यम वरदम वरिष्ठम वर वाहनम वरमाला धरम देवं प्रणतोस्मि सदाशिवम। ओम श्री पुत्र कामेष्टीश्वराय नमः। ओम श्री बालकृष्ण संतान गोपाल कृष्णादवौषध। ओम ह्रीं गर्भरक्षाम्बिकायै वौषध। ओम हां नवग्रह देवेभ्यो वौषध। ओम ह्रीं संतान महालक्ष्म्यै वौषध। இந்த ஆனி மாண்டவியர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏன் எனக்கு தெரிஞ்சு 90 விழுக்காடு தெரியாது, ஒரு 10 விழுக்காடு தான் தெரியும். ஆயூர் மகாதேவி அப்படிங்கிற ஒரு தேவியை உருவாக்குறாங்க. அவங்களுக்கு 8 ரிஷியை வந்து பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க இந்த வேலையெல்லாம் செய்யணுன்ட்டு. அதில் அஸ்திகர், அகத்தியர், ஆனிமாண்டவியர், அந்த மாதிரி 8 பேர் இருக்காங்க. இதில் இந்த ஆனிமாண்டவர் குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறார்.
அந்த குழந்தை பருவத்தில் அவர் படாத கஷ்டங்கள் எல்லாம் இல்லை. அப்போது எப்படிடா இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு என்னுடைய இந்த சரீரம் இருக்குமானால் வரும் கலிகாலம் வரைக்கும் என்னை யார் பற்றி வணங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியமும் அந்த குழந்தைக்கு குறையில்லாத பிறப்பும் பிறக்கணும்னு வேண்டினவர் அவர். இந்த மருந்துகளை கொடுக்கலாம் முதல்ல. ஏன்னா இது தொடர்ந்து 48 நாள் 3 மாதம் சாப்பிடணும். 3 மாத அளவுக்கு கொடுக்க முடியாது. அப்போ முதல்ல ஆண்கள் உங்களுக்கு 3 வித மருந்து இருக்குது. அதுலேயே நான் எழுதியிருக்கேன், ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம், நீங்கள் உள்ள பதிய வைங்க. அஸ்மகலசம் பிரதிஷ்டரூபம் சத்வித்யானஸ்வரூபம் ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அனுக்கிரக வேர்குழவி வேட்கை சித்தை துன்பத்த ஜனானாம் தேவதேவா குருநாதானின் பாதார கரணம் சரணாகதம் அகண்ட பரிபாலன பரிபூரண அகண்ட பரிபாலன பரிபூரண கிருபா கடாட்ச மந்திர பிரயோகம் ஆனி மாண்டவ்ய மகரிஷி விதாத்ரி மாதானுக்கிரக குமர குருதாசாயே நின் சிருஷ்டிகர்த்த வேட்கை சித்தை இங்கே மிக திரளாக கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். நம்முடைய ராஜா சுவாமிகள் அவர்களின் இந்த ஆசிரமத்திற்கு நான் பல முறை வந்திருக்கிறேன். நான் இதுவரை பார்த்ததே இல்லை என்பதை எண்ணி நான் மிகவும் மகிழ்கிறேன். எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பக்கத்துலேருந்து இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசியிலேருந்து இங்கேருந்து நான் வருகின்ற வழியெல்லாம் பார்த்தேன், ஏகப்பட்ட கூட்டம். சுவாமிகள் எந்த அளவுக்கு சக்தி மிக்கவர் என்பதை நான் அறிவேன். எங்கள் மணிமேகலை பிரசுரத்தில் இதுவரை 12,000 நூல்களை வெளியிட்டிருக்கிறோம். அதில் 4,500 நூல்கள் விற்பனையில் இருக்கின்றன. இந்த பின்னணியில் நான் சொல்ல போகின்ற விஷயம்தான் மிக மிக முக்கியம். நாங்கள் எங்கள் மணிமேகலை பிரசுரத்தில் இதுவரை வெளியிட்ட புத்தகங்களிலேயே நமது ராஜா சுவாமிகள் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் அளவிற்கு வேறு எந்த புத்தகமும் விற்கவில்லை. என் தந்தை தமிழ்வாணன் அவர்கள் கல்கண்டு பத்திரிகை தொடங்கிய காலத்திலிருந்தே மணிமேகலை பிரசுரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய புத்தகங்களும் சரி, என் சகோதரர் லேனா தமிழ்வாணன் எழுதிய புத்தகங்களும் சரி, இவற்றையெல்லாம் மிஞ்சுகின்ற எண்ணிக்கையில் சுவாமிகள் அவர்கள் எழுதியிருக்கின்ற கர்மாக்களால் ஏற்படும் தீமைகளும் தீர்வுகளும் என்கின்ற புத்தகம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது. உள்நாட்டில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, சென்னையில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் ஏராளமாக சுவாமிகள் அவர்கள் புத்தகங்களை நான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த கடந்த ஒரு வருடத்திலே சிங்கப்பூருக்கு, ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன், சிட்னி, பிரிஸ்பெயின் ஆகிய நகரங்களிலும், துபாய், மஸ்கட், அபுதாபி, ஷார்ஜா, இலங்கையில் யாழ்ப்பாணம், கொழும்பு, எல்லா இடங்களிலும் நான் இந்த ஒரு வருடத்திற்குள்ளே நான் புத்தக கண்காட்சிகளை நடத்தி இருக்கிறேன். சுவாமிகளுக்கு எந்த அளவுக்கு பக்தர்கள் நான் செல்லுகின்ற நாடுகளெல்லாம் பரவி இருக்கிறார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். மங்கள பிரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேஹிமே. जन्म नक्षत्रे जन्मरासौ जातस्य वदातु, नाम नक्षत्रे नामरासौ जातस्य वदातु, अंगग्रहवसातु, उपग्रहवसातु, नीचग्रहवसातु, कालतो भद्रवसातु, नवांशे दशांशे द्वादशांशेन सर्वंशवसातु, ग्रहगूढवसातु,
अष्टवर्गवसातु दुष्टग्रहवसातु मंत्रप्राणदशाः सूक्ष्मदशावसातु इत्यादिः समस्त उपद्रवर्तन्त्यात् ये ये ग्रहायानां शिवस्थानामचिन्तय अधिशयशुभबलावात्यक्तम् आदित्यादिः नवग्रह सूर्य चंद्र अंगारक बुध बृहस्पति शुक्र शनीश्वर राहु केतूनां नवग्रह सकल विदोष निवर्त्यर्थम् ओम द्राम द्रीं क्लीं योगिनी योगिनी योगेश्वरी योग अभयंकरी सकल स्थावर जंगम मुख हृदयं मम वशं आकर्षय आकर्षय स्वाहा। ओम नमो भगवती स्वयंवरा पार्वती देव्यै नमो नमः। योगिनी योगिनी योगेश्वरी योग अभयंकरी सकल स्थावर जंगमस्य मम हृदयम् आकर्ष्य आकर्ष्य नमो नमः। मम हृदयम् आकर्ष्य आकर्ष्य नमो नमः। ओम गंधर्वराजन् रजतुरग सेनाधिपते चित्रकन्यां यजमानस्य मुखहृदयम् आकर्ष्य आकर्ष्य नमो नमः। नमः स्वाहा नमः स्वाहा नमः स्वाहा। ओम सर्वप्रियंवरा पार्वती देवी नमो नमः स्वाहा नमो नमः। ओम योगिनी योगिनी योगेश्वरी योग अभयंकरी सकल स्थावर जंगमस्य यजमानस्य ओम गंधर्वराजन् रजतुरग सेनाधिपते चित्रकन्यां यजमानस्य मुखहृदयम् आकर्ष्य पट् स्वाहा। இல்லை இதை இன்னொரு முறை பண்ணலான்னு இருக்கேன். குழந்தை தெரியாது, நான் திரும்ப இவ்வளோ எதிர்பார்க்கல, இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஓம் ஷாம் சுப்பிரமணியாய மாம்பாயி ஓம் ஷாம் மங்களகர சித்திகராய நம ஓம் ஷாம் ஸ்ரீவாகனாய மங்கள சித்திரஸ்து ஓம் ஷாம் சுப்பிரமணிய மாம்பாயி விவாக சுபமுகூர்த்த விரைந்து சித்திரஸ்து ஓம் ஷாம் தேவவித்தகாய மங்கள காரிய சித்திரஸ்து ஓம் ஷாம் देवानंद पवित्र अरुगाय मंगल कार्य सिद्धिरस्तु ओम शाम षडाक्षर षण्मुगाय निन मंगल कार्य विरंद भक्तजन बालक बालकी पूजाम आनंद मंगल मूर्तिय मुद्राम त्रियोग मंत्र ध्यान स्वरूप वर्तन्याम शुभ कार्य शुभ षडंग शुभ पवित्र ओम ओंकारत्यायाम विरहित मंगलकर सिद्धिरस्तु। अरिष्टनेमिः सप्तिनो बृहस्पतिर्ददातु ओम शांति शांति शांति। समीपमेत्य कुण्डनाभिं पुरस्कृपण्य तत्र कुण्डं निरीक्षणात् विशोध्य गणपतये नमो नमः। ओम गणानां गणपतिं भवामहे कविं कवीनां ववस्त्रवट्टवा कलाद ब्रह्मणां ब्रह्मणः
वनस्पत आनश्रन्मन्नोतिभिस्सिद्धसाधनम् वासुदेवाय विद्महे वैद्यराजाय धीमहि तन्नो धन्वन्तरि प्रचोदयात् स्वाहा वासुदेवाय विद्महे वैद्यराजाय धीमहि तन्नो धन्वन्तरि प्रचोदयात् स्वाहा ஆத்மசங்கமம் நேரலை நிகழ்ச்சியில் வந்து நம்மளுடைய ஜெயந்தி விழாவை ரொம்ப அற்புதமாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப பிரத்யேகமாக பிடிச்சது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா, சுவாமிஜி வந்து மோதிரம் மருந்து கொடுத்ததை விட எல்லார் கையிலையும் 10 ரூபாவோட அன்லிமிட்டடாக சாப்பாடு 5000 பேருக்கும் மேலே வந்தவங்களுக்கு கொடுத்ததுக்கு சுவாமிஜிக்கு ஒரு பெரிய 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 நமஸ்காரங்கள். அதெல்லாம் என்னோட அனுபவத்தையும் சொல்லணும், சுருக்கமாக சொல்லிடுறேன். சொல்லுங்க ஐயா. வந்திருந்தவங்க அத்தனை பேரும் அவ்வளோ நிறைவாக மன நிறைவோடு இருந்ததை மகிழ்ச்சியோடு இருந்தால் நேரடியாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. 5000 பேர் ஒரு இடத்துல பார்க்கறதுங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். பலரும் என்னை வந்து நீங்கள் ஐயாவோட பேசுகிறீங்க தெரியும், நீங்கள் முன்னெல்லாம் பேசுகிறீங்க அதுன்னு சொல்லி எங்கிட்ட வந்து என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. என்னோட வயதில் பெரியவங்கெல்லாம். ஐயோ, நான் சொன்னேன் சாமிகிட்ட பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறுற மாதிரி எனக்கும் இன்னைக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. ரோட்ல காருக்கிட்ட இறங்கி தார் சாலையில் ஒரு பெரியவர் கிட்டத்தட்ட 75-80 வயசு இருக்கும், அவர் என் காலை தொட்டு கும்பிட்டார். அது என்னோட மகிமையாக நான் அதை சொல்லலை, சுவாமிகளோட நான் இருக்கேன், சாமியோட நான் பேசுறேங்கிறதுக்காக எனக்கு கிடைச்ச மரியாதையாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீழே வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில பிரத்யேகமாக ஸ்க்ராலிங் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரே ஒரு முறை நான் வந்து சுவாமிஜி கிட்ட பெர்மிஷன் கேட்டு சொல்றேன். இந்த வாரம் வந்து சனிக்கிழமை ஆத்ம சங்கமம் 8 to 9 நேரலை இந்த வாரத்துடன் முடிவடைகிறது. அடுத்த வாரத்திலிருந்து சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 முதல் 9:30 வரை நம்மளுடைய ஆத்ம சங்கமம் நேரலை பிரத்யேகமாக இருக்க போது புதிய வந்து பரிமாணத்தில் இருக்க போது அந்த புதிய பரிமாணம் என்னன்றதை சுவாமிஜி சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. என்னன்ற சுவாமிஜி கிட்டே தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சுவாமிஜி சொல்லுங்கள். சுவாமிஜி நீங்கள் அதாவது மாற்றங்கள் என்பது வேற. எப்பவுமே ஒரே விஷயங்களை தெளிவுபடுத்தும் போது பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதனால் அந்த கண்ணோட்டத்தோடு பயணிக்கலாங்கிறது தான் வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து. அது நல்லா புரிஞ்சு ஆனால் ரொம்ப ஐயா உங்களுக்கும் அதில் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் ஐயா. சரி, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை ஐயா. சரி, ஏன்னா இப்படிலாம் நான் புத்தகம் போடலையே, எவ்வளோ ஜோதிட புத்தகங்கள் போட்டிருக்கேன், இப்படி போடலையேங்கிற ஒரு கேள்விக்குறி நிச்சயமாக இருக்கும் ஐயா. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது அவளாக பார்க்கறது நம்ம ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் ஐயா. புரியுதாப்பா? கண்டிப்பாக சுவாமிஜி. அதாவது போன வாரம் வந்து எங்களுடைய நித்திய ஐயா இல்லை அப்படின்றது பல நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் வருத்தத்தை கொடுத்தாலும் ஐயா அந்த குறையை வந்து நம்மளுடைய ரவி ஐயா தீர்த்தாரு. இந்த வாரம் நீங்களே தீர்த்துருங்க. அற்புத அதிசயம். கண்டிப்பாக. ஒரு முறை வந்து சுவாமிக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சிஷ்யம் ஒருத்தர், அவருடைய மனைவிக்கு உடல்நிலை ரொம்ப பாதிச்சிடுச்சுங்க. அந்த அம்மாவுக்கு வந்து தைராய்டு, சுகர், பிபி எல்லாம் அப்நார்மலாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது அவங்க ரொம்ப அன்கண்டிஷன். இங்கே தான் மெட்ராஸில் கிண்டியில் இருக்கிற பாலாஜி ஹாஸ்பிட்டல் என்னவோ அது, ஆமாம், அங்கே சேர்த்துட்டாரு. சேர்த்துட்டு சாமிக்கு ஃபோன் பண்ணி, சாமி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க என்னுடைய மனைவி, சாமி நீங்கள் அதை காப்பாற்றி விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாமி அப்படியா, நானே வரேன் நேரில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்றனால வரேன்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டர்லாம் வந்து எல்லாம் சாமிக்குமெல்லாம் அவங்கெல்லாம் உள்ள அலோடு கிடையாது, இது ஐசியூ, இது அதெல்லாம் உள்ளெல்லாம் விட முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் சாமி புறப்பட்டு நேராக அங்கேருந்து சென்னை வந்து கிண்டியில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. அது வர வேணான்னு சொன்ன அத்தனை டாக்டரும் பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. சாமி உள்ளே வர்றாரு, யாருமே எதுவுமே சொல்லலை. சுவாமி நேராக ஐசியூவில் போயிட்டார். போயிட்டு சிஸ்டர்ன்றாரு. முடிச்சு பார்க்குறாங்க. அந்த அம்மா வந்து அன்கண்டிஷன். சாமி போயிட்டு சிஸ்டர் இருக்குமே அன்கண்டிஷன். அதாவது அவங்க ரொம்ப மோசமான கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்கிறாங்க. சிஸ்டர்ன்னு தேல்விட்டு கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருங்க. அதை சொல்கிறதுக்கே தைரியம் வேணும். அந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளமும். நீங்கள் வருவீங்க, நாளைக்கு வரீங்கன்ட்டு வர்றார்.
நாளைக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது அவர் சொல்லிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சொன்ன மாதிரியே மறுநாள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நல்லா இருந்தாங்க, சிறப்பாக இருந்தாங்க. அந்த வருஷம் நாங்கள் மாப்பிள்ளை வந்து பாம்பன் சுவாமிக்கு மாலை போட்டுட்டு போகிறது. அந்த வருஷம் வந்தாங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்தார். அடுத்த வருஷம் மாலை போடுறதுக்கு வரைக்கும் அந்த அம்மா நல்லா இருந்தாங்க. அப்போ சுவாமிகிட்ட வந்து சாமி மாலை போடுற சீசன், அதாவது மும்முடிக்காக அந்த சீசனில் வந்து அவர் கேட்குறாரு, சாமி நானும் போட்டுறேன் சாமின்னா, இருங்க குப்தா அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சுவாமி ஏன் சாமின்னா, இல்லை உனக்கு ஒரு சில கடமைங்க இருக்குது, நீங்கள் போடாதீங்கன்ட்டு. அப்படி ஆமாம் சூட்சமாக சொல்லிட்டாங்க. துக்கம் ஒன்று சொன்னதும் அவருக்கு, சாமி என்ன சாமி இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா அவருக்கு ஒரு மாதிரி ஃபங்காயிட்டு, அவர் என்ன சமாச்சாரம் தெரியல அப்படின்னு யோசனை பண்ணார். ஒரு பயம் இருக்கும். நாங்கள் மாலை போட்டு இவரு 48 நாள் மாலை போடுறது இல்லையா அவரை சாமி, அதுக்குள்ளே அந்த அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. நாங்கள் புறப்படுற அன்றைக்கி வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாங்க. நாங்கள் இங்கேருந்து புறப்பட்டு போய் அது ஸ்கூல் ஒன்று, அது ஐயா நம்ம வந்தவாசியில் அகிலாண்டீஸ்வரி காலேஜ், அந்த காலேஜில் எங்களுக்கு எப்போவுமே அந்த ஓனர் வந்து எங்களுக்கு அந்த ஒரு இரவு வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு உணவு கொடுப்பாங்க. அந்த உணவு கொடுத்துட்டு அங்கே வந்து சில பேருக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. அப்போது சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய நண்பர் என்னுடைய சிஷியுடைய மனைவி கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க, அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாரும் சொல்கிறாரு தெரியலேன்றது எங்களுக்கு அப்போ தான் இந்த மாதிரி இவர் வந்து குப்தாவுடைய மனைவி கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் இவருடைய மனைவி எவ்வளோ சீரியஸாக இருக்காங்கன்றது. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்புறோம். தகவல் வந்துடுச்சு, இந்த மாதிரி அந்த மாதிரி தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப, ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எங்கள் கூட மாலை போட்டுன்னு வரவர், இந்த வருஷம் காணுமே நினச்சிட்டு இருந்தோம். அது அந்த காரணத்தை வந்து அந்த அகிலாண்டேஸ்வரி காலேஜில் சொல்கிறார் சுவாமி. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு, எங்களுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவர், ஏன் இப்படி ஒரு சூழ்நிலைன்னு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாம் உணர்ந்த ஒரு சுவாமி. ஒரு வாரம் நீங்கள் அதிசயம் அடியாருங்களுக்கு என்ன பிரச்சனை எதுனா, அதாவது முன்கூட்டியே வந்து நீங்கள் வேண்டாம் போடாதீங்க, மாலை வந்து போடாதுன்னு சொல்ல மாட்டார். நாங்கள் லேட் பண்ணால் கூட ஏன் லேட் பண்ணுற, நீங்களே அந்த தவறு பண்ணலாமா, 48 நாளில் போடணும் நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவரை வந்து நீங்கள் இருங்க, அவசரப்படாதீங்க, போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதனால் அவரும் பயந்துட்டார். இதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாம் அறிஞ்சவர், எப்போ செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் செஞ்சு கொடுப்பாரு. இல்லை, ஒவ்வொரு வாரம் நீங்கள் அது அற்புத விஷயங்கள் சொல்லும் போது மனசை வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறது ரொம்ப, ஆனால் இந்த வாட்டி வந்து கண் கலங்கும் அளவுக்கு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா வந்து இப்போ அதாவது அன்கண்டிஷனில் இருந்தவங்க, அவளை கொண்டு நீ வந்துடுவோம் சிஸ்டர், சகோதரி நீங்க சொல்லிட்டு ஒரு நிலையில் இருக்கு. ரொம்ப சீரியஸா இருந்த போது வந்துருவீங்க வர நேரத்துல இப்படி ஒரு இது இருக்கு. ஒரு வருஷம் இருக்குங்கிறத சொன்னது ரொம்ப ஆச்சரியம். அது ஒரு வருஷம் இது நித்தி சொல்லிட்டாப்ல, அதனால சொல்றேன். அவங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த கண்டம் போயிடுச்சு. அது முடிந்தவரை தள்ளிட்டு வந்தது. அதனால எனக்கு அறுதிட்டு தெரியும் அது எப்போ நடக்கும்னு. அதை வச்சுதான் மருத்துவத்தில் இன்னும் அந்த நாள் இல்லை, வந்துடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த நேரம் வரும்பொழுது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அதோட கருத்து. நீங்க சொன்னதுக்கு சொல்றேன் ஐயா. காலர் இருக்காங்க, பார்த்துல. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், என் பேர் நிரோஷா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். அம்மா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களோட பேரும் வயதும் சொல்லுங்கம்மா. நான் சாமிக்கு நன்றி சொல்லணும். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. சாமிஜி, அம்மா பார்த்து நேற்று வாங்கி கொடுத்தாங்க. சரி, தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாசமே கன்சீவ் ஆயிட்டாங்க சாமிஜி. அதுக்கு ஒரு கண்டிப்பா கண்டிப்பாடா கண்ணா, கண்டிப்பா. அப்புறம் அதுக்கு ஒரு நன்றி. அப்புறம் நான் உங்க வீடியோஸா ஃபாலோ பண்ணி எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. வெரி குட். குழந்தைக்கு பேர் வைக்கணும் சாமிஜி. என்ன பேருமா? டிசம்பர் 2 சனிக்கிழமை. என்ன நட்சத்திரமா? ஆயில்யம். சரி சரி. ஆண் குழந்தையா பெண் குழந்தையாமா?
ஆண் குழந்தை சாமிஜி. சரி சரிம்மா. இடபநேசன் வைங்கம்மா. இடபநேசன், இடபராஜன். இடபராஜன். ஓகே சாமி. நல்லதுமா, நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம் சுவாமிஜி. காலை வணக்கம் ஐயா, நீங்க லைன்ல இருக்கீங்க, தயவு செய்து டிவி வால்யூமை மியூட்ல வச்சிருங்க. ஐயா நான் பேசுறது எனக்கே கேக்குது ஐயா. யார் பேசுறீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நேரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஐயா நீங்க பேசலாம், பேசுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? Speaking with has put your call on hold. ஐயா லைன்ல இருக்கீங்க ஐயா, பேசுங்க ஐயா. அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சுவாமிஜி ஆரம்பத்துலேருந்து என்னுடைய கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். பட் ஆனால் வந்துட்டு தொடர்ந்து காலர் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். போன வாரம் முடிவில் கேட்டிருந்தேன், இந்த வாரம் ஆல்மோஸ்ட் முடிவு கிட்ட வந்துட்டேன் நான். அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளுக்கும் கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம்? வெண்டைக்காய் பார்த்துருக்கியா அப்படின்னு அடிச்சிங்க, அதுலேருந்து சொல்லுங்க சுவாமிஜி. கிரகங்கள் சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே இருக்காதுப்பா. இதே ஏன் காய்கறி சொல்கிறேன், எதுவுமே இருக்காது கிரகங்கள் சம்பந்தப்படாமல். என்ன வான்மண்டலோட சுழற்சியில் இருக்கக்கூடிய நீ ஒவ்வொன்றும் சுவாசிக்கிறது, எலும்புகள்லாம் பலமாக இருக்கிறது, சதையும் நரம்புகளும் பலமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. ஆமாம், இது எல்லாத்துக்கும் கூட காரணம் கிரகங்கள் தான்ப்பா. காய்கறி நான் சொன்னல, வெண்டைக்காய் உடைச்சி பார்த்தியா, அது உள்ள முத்து எப்படி இருக்கும், இளம் பச்சையாக இருக்கும். வெண்டைக்காய் பச்சையாக இருக்கும், பச்சைனாலே அது புதன் ஆதிக்கத்துக்குடையது. அதே புடலங்காவும் இருக்குல்ல, அதுவும் பச்சையாக தானே இருக்கும், ஆனால் உடைச்ச வெள்ளையாக இருக்கும் உள்ள. அதனால அது சந்திரன் ஆதிக்கம் உடையது. முட்டைக்கோஸ் பார்த்துக்கிறல்ல, மேலே பச்சையாக இருக்கும், உள்ள வெள்ளையா உரிச்சிக்கிட்டே வந்த வெள்ளையாக வருது இல்லை, அது சுக்கிரன் ஆதிக்கம் உடையது. பீட்ரூட் பார்த்துக்கிறியா, எப்படி இருக்கும், சிகப்பு, செவ்வாய் ஆதிக்கம் உடையது. பீட்ரூட் அது சிவப்பாக தானே இருக்கு, பார்த்தல. அப்போ புரிஞ்சுக்கிட்டல, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கால தத்துவம் இருக்குல்ல. சரி, சாப்பங்களுக்கு பார்த்துருக்கியா, கரணக்கிழங்கு பார்த்துருக்கியா, ராகு கேது. புரியுதா? பூசணிக்காய் நீ எப்படின்னு சாப்பிட்டுருப்ப, பரங்கிக்காய். ஆமாம், எப்படி இருக்கும், மேலே ஒயிட்டாக இருக்கும், உள்ள பரங்கிக்காய். பரங்கிக்காய் வந்து கிரீனிஷாக இருக்கும் சுவாமி. நீ சாப்பிடல சம்பாதிக்கிற பூசணிக்காய் வெள்ளை கலர்ல இருக்கும், பார்த்து. பரங்கிக்காய் மேல மஞ்சளா இருக்கா, கட் பண்ணாலும் மஞ்சளா தான் இருக்கும், உள்ளே மஞ்சளா இருக்கும். குரு சூப்பர், குரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்றது. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் ஏன் தெரியுமா ஆண்டவன் கண்ணுக்கு தெரியாம காமிச்சா, இந்த கிரகங்களுடைய ஆளுமை இல்லைன்னா நீ சோறே தின்ன முடியாதுரா அப்படிங்கிறது. சோறு தின்ற அரிசி சாப்பாடு, சூரியன் தான் அதுக்கு கிரகம். நெல்லுக்கு. ஆமா ஐயா, சூரியன் தத்துவமா நெல்லுக்கு இருக்கிறதுனால தான் ஐயா முதல் யாரா ஒரு உழைப்புக்கு தகுந்த பட்டம் பெற்றவர்கள்னா உழைப்பாளிகள் அப்படின்னா அவங்க விவசாயிகள் மட்டும்தான் ஐயா. சூப்பர் சார். முதன்மை உழைப்பாளி யார் அப்படின்னாக்கா அது தமிழனா இருக்க ஒவ்வொருத்தரும் சொல்றது விவசாயிகள் தான். ஏன்னா பார்த்துடலாம்பா, சூரியன் ஆதிக்கம் என்பதனால. எடுத்துருப்பா. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? தம்பி வணக்கம், நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். என் பேரு லக்ஷ்மண குப்தா. நமது சாமிகளுக்கு நன்றி கூறணும்னு பல வருடங்களாக முயற்சி செய்து கொண்டு சிங் மந்திரத்தை சொல்லி வண்ணம் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். இன்றும் முயற்சி செஞ்ச சாமிகளின் நல்லாசிகளால் லைன் கிடைத்த மகிழ்ச்சியில் பேசவே வார்த்தைகள் வரவில்லை. பேச வார்த்தை வரலன்னு படப்படம் பட்டாசு மாதிரி புரியுறீங்க. சுவாமிஜி கிட்ட கொடுக்குற பேசுங்க ஐயா. இல்ல, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்பதான் நித்யா இந்த சப்ஜெக்ட் எடுப்பாருன்னு எனக்கு தெரியாது உண்மையிலே. அவரு வாரம் என்ன கேட்டாரு, என்ன சொல்லின்னு போப்பான்ட்டு. உங்களுக்கு எப்படி லைன் கிடைச்சதுன்றதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க சொன்ன அற்புத விஷயம் இவருதான். ஹலோ, ஆமா சாமி. சாமி சொன்ன வணக்கம் சாமி. எப்படி உங்களுக்கு இந்த லைன் கிடைச்சதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சாமி. இறையருளாலும் குருநாதர் உங்களை போன்ற குருநாதர்களுடைய அருளாலும் எனக்கு இந்த லைன் கிடைச்ச அந்த மகிழ்ச்சியில எனக்கு கிடைச்சதுல எனக்கு ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை. இன்னைக்குதான் உங்க சப்ஜெக்ட பேசினார் அவரு, அதுக்காக சொல்றேன்.
ஆமா சாமி, ஆமா சாமி. இன்னைக்கு அவர் பேசுனது அத்தனையும் உண்மைங்க. எனது மனைவிக்கு ஏற்பட்ட கிட்னி பிரச்சனையை பத்தி சொன்னாங்க இல்லீங்களா, அத்தனையும் உண்மைங்க. என் மனைவிக்கு வந்த கிட்னி பிரச்சனைய மருத்துவர்கள் சொல்ல சொல்ல ரொம்ப கவலை ஆயிடுச்சுங்க. முருகப்பெருமானையும் பாம்பன் சுவாமிகளையும் வராகியையும் தங்களையும் நான் மனசார கண்ணீர் மல்க வேண்டி கொண்டு இருந்தேங்க. எனது மனைவியின் நோய் பற்றி அறிந்த நீங்க நேரா ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க. உங்களை வரவேணா தடுக்கணும் அப்படி இப்படின்னு சொன்ன பல மருத்துவர்கள் ஒதுங்கி சென்றுட்டாங்க. ஆச்சரியமான விஷயம். வருகை புரிஞ்ச நீங்க ஐசிஐசி வாங்கி பாடல போயிட்டு என் மனைவியின் தலையில கை வைத்து நல்லாசிகள் கூறி, சிஸ்டர் நாளைக்கு நீங்க வீட்டிற்கு வந்து விடுவீர்கள் என்று கூறி ஆசீர்வாதம் செஞ்சீங்க. மறுநாள் மருத்துவர்கள் எல்லாருமே இந்த நோய் குணமானது கண்டு ஆச்சரியம் அடைஞ்சிட்டாங்க, பிரமிச்சிட்டாங்க. அவங்களால ஒண்ணுமே பேச முடியல. எனது மனைவியும் நோய் குணமாயி ஆனந்தமாக வீட்டுக்கு எல்லாரும் திருமணம் சாமி. அதடா என்னவென்று சொல்வதுன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாம் வல்ல முருகப்பெருமானும் நமது பாமன் சுவாமிகளும் வராகி தாயும் அனைவரும் தங்களை இப்பூலக மக்களுக்காக வழங்கிய அற்புத பொக்கிஷன் தாங்க தாங்கள். நமது சுவாமிகளுடைய ஆசீர்வாதம் இப்பூவல மரக்கல் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு இந்த நேரத்துல மனசார வேண்டிக்கிறேன் சாமி. இது ஒரு நல்ல வேண்டுதல். பாராட்டுகள். நன்றி சாமி, நன்றி சாமி. நல்லது. வட்டம் போட்டாங்களா? பூசணிக்காய், பரங்கிக்காய், மஞ்சள், அறுத்தாலும் மஞ்சள், மேலையும் மஞ்சள், என்ன அது குரு. ஆனால் பச்சையாய் இருந்துதான் ஒவ்வொன்றுமே நிறங்களை காட்டும். அதுல ஒரு சூட்சுமம் இருக்கு. ஆனால் அடுத்த வாரம் நம்ம இதை பத்தி தொடருவோமா? இதை வைத்தே தொடருவோம். பார்க்கலாம், காத்துட்டு இருங்க. வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.